துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான பண்டைய தமிழ் சொல் எது? ஆப்ஷன்ஸ்: ஏ பட்டினம், பி புகார், சி பேரூர், டி மூதூர். விடை பி புகார். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ மகாத்மா காந்தி, பி அம்பேத்கர், சி தாதாபாய் நௌரோஜி, டி ராஜாஜி. விடை சி தாதாபாய் நௌரோஜி. இங்கிலாந்து பாராளுமன்ற அவையில் உறுப்பினரான முதல் இந்தியர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ தாதாபாய் நௌரோஜி, பி ராஜாஜி, சி அம்பேத்கர், டி ஜவஹர்லால் நேரு. விடை ஏ தாதாபாய் நௌரோஜி. இசையின் 7 ஸ்வரங்களிலும் பெரும் புலமை பெற்றிருந்த சோழ மன்னன் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ கரிகாலன், பி முதலாம் பராந்தகன், சி இரண்டாம் ராஜராஜன், டி இரண்டாம் ராஜேந்திரன். விடை ஏ கரிகாலன். எந்த வருடம் ராணா ரத்தன் சிங்கை அலாவுதீன் கில்ஜி தோற்கடித்தார்? ஆப்ஷன்ஸ்: ஏ 1301 ஆண்டு, பி 1303 ஆண்டு, சி 1305 ஆண்டு, டி 1307 ஆண்டு. விடை டி 1307 ஆண்டு. ஹர்ஷசரிதம், காதம்பரி ஆகிய நூல்களை எழுதிய பாணர் எந்த மொழியில் வல்லுனர்? ஆப்ஷன்ஸ்: ஏ ஹிந்தி, பி சமஸ்கிருதம், சி பாலி, டி பிகாரி. விடை பி சமஸ்கிருதம். பண்டைய காலத்தில் மதுரை போன்ற பெருநகரங்களில் மாலை நேர சந்தை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: ஏ நாலங்காடி, பி கடைவீதி, சி அல்லங்காடி, டி மாடத்து வீதி. விடை சி அல்லங்காடி. கலிஞ்சர் கோட்டையை நிறுவியவர்கள் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ சிசோதியர்கள், பி சந்தேலர்கள், சி சவுகான்கள், டி ரத்தோர்கள். விடை பி சந்தேலர்கள். பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டிற்கு கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாடுகளுடன் வணிக தொடர்பு இல்லை? ஆப்ஷன்ஸ்: ஏ கிரேக்கம், பி ரோம், சி எகிப்து, டி பிரான்ஸ். விடை டி பிரான்ஸ். தானேஸ்வரத்தை மாற்றி கண்ணோசியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ முதலாம் சந்திரகுப்தர், பி சந்திரகுப்த மௌரியர், சி புஷ்யமித்திரர், டி ஹர்ஷர். விடை டி ஹர்ஷர்.